ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஆலிம். ஆனா இவருடைய ஆரம்ப காலத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, உலமாக்கள் கிட்ட கேளுங்க. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு திருடனாக வாழ்ந்தாங்க, ஒரு குடிக்காரனாக துனியால வாழ்ந்த மனிதன். எப்படி இவங்க ஆலிமாகினாங்க? இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு தௌபாவுக்கு. ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்காக வேண்டி போறாங்க களவெடுக்க. அந்த வீட்டுடைய ஓனர், உரிமையாளர் ஒரு பெண், அப்படியே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறா. அப்படியே கூரை அப்படி இதாக்கிட்டு பார்க்குறாங்க, ஓட்ட பிரிச்சு. அந்த பெண்மணி குர்ஆன் ஓதுறா. குர்ஆன்ல ஆயத்து என்ன தெரியுமா? அலம் யனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் பேசல, கேட்கவே இல்லை. முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். முஃமின்களே, அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா? எப்பதான் பயப்படுவீங்க? இந்த ஆயத் ஃபுதைல் பின் ஐயாலுக்கு பட்டுச்சு. எவ்வளவு பயங்கரமான ஒரு மனிதன் தெரியுமா? நாங்கள் இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீத்த போகலை, நாங்கள் சொல்லி சொல்லி தீத்துவோமே, நீ தின்னாட்டி உன்னைய பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லி. அந்த ஊரில் பயம் காட்டுற ஒரு மனிதனாக தான் ஃபுதைல் பின் ஐயால் இருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பம், ஒரே ஒரு குர்ஆன் ஆயத் கூரை கொசக்கேந்து தௌபா செய்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளா மாத்தினான் தெரியுமா? ஆபிதுல் ஹரமைன், மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனத்துல் முனவ்வரா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஆகப்பெரிய ஆபித் வணக்கசாலி ஃபுதைல் பின் ஐயால் தான். அது மட்டுமல்ல, உலமாக்கள் கிட்ட கேளுங்க. இமாம் புகாரியுடைய அந்த கிதாப் அஸஹுல் கிதாபி பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு அடுத்தபடியா சஹீஹான ஒரு கிதாப் இருக்குமெண்டா இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தம் தான். ஒவ்வொரு ஆலிமும் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் ஆலிமாகணுமா, புகாரிய கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அவன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இமாம் புகாரியுடைய அசாதிதாமார்கள், உஸ்தாத்மார்களுடைய பட்டியல் உண்டு. அதுல இமாம் புகாரியுடைய மிக முக்கியமான ஒரு உஸ்தாத் தான் யஹ்யா இப்னு மஈன். அவருடைய உஸ்தாத் தான் இந்த ஃபுதைல் பின் ஐயால். சுப்ஹானல்லாஹ். மங்கொள்ளக்காரன், திருடன், கொடுத்த சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில சரியா எடுத்தா இமாம் புகாரிக்கு உஸ்தாதா மாறலாம். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியா எடுக்கலையா, அல்லாஹ் பல்ஹம் இப்னு பாவுராவுடைய சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியுமே. முஸ்தஜாபு துவா, கையை தூக்கி துவா செஞ்சா கையை கீழே போடுமுனுக்கு துவா கபூல். ஆனால் அல்லாஹ் எப்படி மாத்தினான்? ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப். அவன் ஒரு நாய போல. ஏன்? கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி இல்ல, கொடுத்த சந்தர்ப்பத்தை எடுக்கல. அல்லாஹ் நாய் என்பதாக குர்ஆன்ல சொல்றான்.